9th முடிச்சிருக்காங்க அவங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வாப்பா நான் செலக்ட் பண்ணிருக்கேன் வந்து பாருப்பா அப்படின்னாரு. திறந்து பார்த்தா வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படியே தான் வச்சு உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவோட. சார் என்ன சார் புரியல அப்படின்னா, நான் படத்தோட ஹீரோயின் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும். அதுதான் எனக்கு கதை தெரியாது. கதை ஃபுல்லாக தெரிஞ்சால் நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம். எனக்குமே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சினிமா ஐம் ஜஸ்ட் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் சினிமாவை. சரி சார் ஓகே சார் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, கதையும் தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே சார்னு கேட்டேன். நீ படம் பாரு தெரியும் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி ஓகே கரெக்ட். பட் இப்போ அது டைரக்டரோட விஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் யூ see the film then you clearly know it. ஸோ அதனால் வந்துட்டு both of us had no choice. அங்கே அந்த இடத்துல செலக்ட் பண்ணுற லெவலுக்குலாம் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஆப்ஷன் we blindfoldedly followed பாலாஜி சார். ஆமா எக்ஸாக்ட்லி. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சோம். அண்ட் ஸ்டோரியே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தெரியும். எனக்கு சீன் சொல்லும்போது கூட என்னன்னு ஜஸ்ட் அதை நடிச்சுட்டு போயிடுவேன். அண்ட் ஐ திங்க் ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் எனக்கு ஓரளவுக்கு ஸ்டோரியே தெரிஞ்சது. ஏன்னா அதை எடுக்க ஸோ அப்புறம் தான் 2 நாள் நடக்கிற கதை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஷாட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இவங்க தான் வந்துட்டு நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட்ல எப்படி இருந்தது? I'll say I was actually a huge fan of லஜ்ஜாவதி song. ஐ ரிமெம்பர் நான் உள்ள வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இவங்களும் சேர்ந்து அது முடிச்சிட்டு when I was seeing, of course I was starstruck இல்லையா. and boys was very famous, so it was like நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டரை பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். so it was like that, but he was very nice. he made me feel very comfortable. எனக்கு மானிட்டர்னா என்னன்னு தெரியாது, டேக்னா என்னன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் நான் ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருப்பேன். அப்போ he used to explain இதுதான் மானிட்டர் ரொம்ப சீரியஸா பண்ண வேண்டாம் அப்படின்லாம் he used to come and tell me. so நிறைய விஷயங்கள் you know as a friend he was there. என்னோட ஃபர்ஸ்ட் மூவில you know I worked with a very good co-star. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சீன் இது. நான் வந்துட்டு எடுக்கும் போதும் சரி, அது பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் பார்க்கும்போது ஓகே நரேட் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது. பட் ஆனால் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டஃப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதை சொல்வீங்க? எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. Which was your first shot? ஹார்ன் அடிச்சிருந்தா ஒதுங்கி இருப்போம்ல, that was my first shot. அது எனக்கு ஏன் அவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்னா, எடுத்த உடனே ஒரு பயங்கரமான மதுரை ஸ்லாங்கில் பயங்கரமான ஒரு டயலாக், அது கவுண்டர் ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும் 2 பேருக்குள்ள. ஸோ அதனால இட் வாஸ் வெரி டஃப் ஃபார் மீ. அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே நீங்கள்? இல்லை எனக்கு ஓவரால் அந்த டைனமிக்ஸ் ஆஃப் த ஃபிலிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு நாளும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்த பையன், அந்த மதுரையோட மண் வாசனை என்னன்னே தெரியாது. த ஒன்லி குட் திங் அபவுட் மீ பீயிங் இன் தட் ஃபிலிம், நான் சூளைமேடில் வளர்ந்ததுனால எனக்கு மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இல்லை. அந்த படத்தில் வந்துட்டு இந்த சைடில் உட்காந்துட்டு ஓட்டுறது, பட் மதுரை ஸ்லாங், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு வாரம் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா ஒரிஜினல் மெக்கானிக் ட்ரெஸ் வந்துட்டு ஹேங் பண்ணிடுவாங்க. ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் பீயிங் ரியலிஸ்டிக். மேக்கப் மேன்லாம் உள்ள வந்தாங்கன்னா அடிச்சு விரட்டிடுவார். ஓகே, இவங்க மூஞ்சில ஏதாவது பவுடர் பட்டுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது. லிப்ஸ்டிக்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து மேக்கப் கிடையாது, எக்ஸ்ட்ரா இந்த கருப்பு பூசுவாங்க, கருப்பு பூசி கிரீஸ் போடுவாங்க, ஒரிஜினல் கிரீஸ். ஸோ இப்படி தான் நிலைமையே இருந்தது. எல்லாமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது.